ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நான் சொல்ல போறத யாருக்கும் தெரியப்படுத்தாம, யாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காம, தனியாக கேட்டு ஒரு முடிவுக்கு வா. நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். பல பேரு பலவிதத்தில் உன்னை பத்தி வெளியில அவதூறா பேசிக்கிட்டும் எதையாவது வதந்திய பரப்பிக்கிட்டும் தான் இருக்காங்க. ஆனா அது உன் காதுல கேட்டாலும் கேட்கலைனாலும், தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் அதை பத்தி கவலைப்படாம நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை சரியா செஞ்சு உன் இலக்கை எட்டி பிடித்து விடு. ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லை, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதற்கு நீ பதிலளிப்பதை காட்டிலும், அதற்கு நீ என்ன செய்யறதுன்னு யோசிப்பதை காட்டிலும், நீ செய்ய வேண்டிய வேலைகளும், வாழ்க்கையில முன்னெடுத்து போக வேண்டிய காரியங்களும் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்தவர் பேசும் பேச்சுக்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்தவர்கள் வேதனைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே உனக்கு மீண்டும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ போராடினா நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும் என் தங்கமே. நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசம் ஒரு இடத்துல தடப்பட்டுச்சுன்னா அதனால் ஏற்படும் வலியும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கணும். எப்பவுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்றத நீ புரிந்து நடந்துக்கோ என் செல்லமே. ஒருத்தர் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வைக்கும் போதும், உன்னிடம் பேசுவதை தவிர்க்கும் போதும், உன்னை தூக்கி எரியும் போதும் நீ அவங்க கிட்ட போய் கெஞ்சணுன்ற அவசியம் இல்லை. அதே போல உன்னுடைய அன்பையும் அல்லது நீ அவங்கள பத்தி நினைச்ச நினைப்பையும் கூட அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு விளக்கம் அளிக்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. ஏன்னா நிஜமாவே அவங்களுக்கு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தா இப்படி உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படி உண்மையா உன் மேல பாசம் வச்சிருக்கவங்க நீ தப்பே செஞ்சிருந்தாலும் அதை தவறாக நினைக்க மாட்டாங்க. இவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் உனக்கும் ஒத்து வராது, அவங்க உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராத உறவு நினைச்சு அவர்களை விட்டு ஒதுங்கி நிக்கிறதுல எந்த தவறும் இல்லைதானே. உண்மையிலேயே மனிதர்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனா எல்லாமே தாண்டாங்கிற மாதிரி தேவையற்ற திமிரும் வெறுப்பும் ஆணவ பேச்சும் குப்பைகளாக மனிதர்களின் மனசுக்குள்ள குமிஞ்சு கிடக்கு. எப்பவுமே நீ அப்படி எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற ஆணவத்தோட நடந்து கொள்ளாமல் பணிவோட பொறுமையா நிதானமா பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசிக்கிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு. குடையினால மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனா மழை பெய்யும் போது நனையாம உன்னை நிமிர்ந்து கம்பீரமாக நிக்க வைக்கிறதுக்கு அந்த குடை உதவும் அல்லவா? அப்படிதான் பிரச்சனைகளோ கஷ்டமோ வரும்போது நீ என் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால உடனே நான் அதை உனக்கு சரி செய்யலைனாலும், நிச்சயமாக அந்த சமயத்தில் நீ என்னை முழுசா நம்பி என் மேல நம்பிக்கை வச்சினா அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் சக்தியையும் துணிவையும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு தருவேன். என்ன செய்ய போறோன்னு தெரியாம திகைக்கும் நிலையிலெல்லாம் நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. உன்னால எல்லாத்தையுமே சரி கட்ட முடியும், எல்லா விஷயங்களையும் சந்தோஷமா செஞ்சு முடிக்க முடியும்னு நீ முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேனேன்னு செல்லவே. தேவையற்ற விஷயங்களையெல்லாம் மனசுல போட்டுக்கிட்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையுமே யோசிக்காம தெளிவான மனநிலையில சந்தோஷமாக இருந்திடலாம். வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது அனுபவங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை நீ சரியா கத்துக்கிட்டு அடுத்தடுத்த நாளை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில நீ கத்துக்கிட வேண்டிய பாடங்களை கத்து கொடுத்து நாளைய வருங்காலத்தை சிறப்பானதாக அமைச்சுக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்ட நான் வந்தேன். தினமும் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு மாறி நடக்கும்போது, நீ எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது உன் மனசுக்கு ஒரு அமைதி இழந்து நிம்மதி இழந்து நீ தவிக்கிறாய். ஆனா ஏன் இந்த பதட்டம்? எதுக்காக கவலை? என்ன விஷயம் நடந்தாலும் உன் மனநிலையை நீ அமைதியாக வச்சுக்கோ. எது எப்போ நடக்கும்னு உனக்கே தெரியாது. ஆனா சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு நீ இருப்பதில்
தப்பில்லைதானே? நேத்து நடந்தத உன்னால மாத்த முடியாது, நாளைக்கு நடக்க போறத உன்னால தடுக்க முடியாது. ஆனால் இன்றைய பொழுதில் நீ நிம்மதியாக வாழுவதற்கு எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா நான் துணையா இருப்பேன். இன்னைக்கு நீ நிம்மதியா சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீனா நாளை வரக்கூடிய எதுவுமே உனக்கு பெருசா தெரியாது. எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வாக உன்னுடைய அமைதியும் மன நிம்மதியுமே இருக்கட்டும். எப்போ என்ன நடந்தாலும் அமைதியாக இரு, மனசை நிம்மதியா வச்சுக்கோ. தேவையில்லாம அதையும் இதையும் யோசிச்சு கவலைப்படாதே என் செல்லமே. மற்றவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத பத்தி கவலைப்படுறத நிறுத்திட்டு யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் மனதிற்கு நேரடியாக உன் மனதிற்கு பிடித்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழப்பாரு. உனக்காக எல்லா ஆறுதல்களையும் எல்லா தைரியத்தையும் நீதான் சொல்லிக்கணுமே தவிர உனக்காக யாரும் சொல்ல மாட்டார்கள் என் செல்லமே. சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையில நடந்த கசப்பான நினைவுகளையும் கஷ்டமான விஷயங்களையும் மறப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆனா அது நீ மறக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு சிறந்த முடிவாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோ. கஷ்டத்தையும் கவலைகளையும் யோசிச்சு என்ன சாதிக்க போற? எல்லா நன்மைக்கே நினைச்சிட்டு போய்கிட்டே இரு. நல்லதோ கெட்டதோ அதன் மூலமாக நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில நீ எதை கெட்டதுன்னு நினைக்கிறியோ அதை கூட உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேங்கிறது எனக்கு தானே தெரியும். மகிழ்ச்சிங்கிறது உன்கிட்ட என்ன இருக்குதுங்கிறத பொறுத்து தான். இருக்கிறத நீ பற்றி என்ன யோசிக்கிறங்கிறதையும் சார்ந்து இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த நொடியை நீ சந்தோஷமாக வாழ்ந்தினா இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக உன் வருங்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கை எந்த திசையில போகணும், நீ என்னவெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றத நீ சரியாக தீர்மானித்து முடிவெடுத்து விட்டால் அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டினா அந்த வானத்தை கூட உன்னால் எட்டி பிடிக்க முடியும். அந்த வானத்தை தொடுவதை யாராலும் உன்னை தடுக்க முடியாது. உன் குறிக்கோள் என்ன, உன் லட்சியம் என்ன, உன் ஆசை என்னங்கிறத சரியா முடிவெடுத்துட்டு அதை அடைவதற்கான வேலைகளை பாரு. ஆகாயத்திற்கே சென்றாலும் நடுக்கடலுக்குள் சென்றாலும் அலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் உனக்கு தீங்கான செயலை செய்தவர்கள் என்னுடைய தண்டையிலிருந்து தப்ப முடியாது. உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு எப்படி நான் நன்மையை செய்வேன்னு சொன்னேனோ அதே போல உனக்கு கேடு செய்தவர்களுக்கும் கெடுதல் நினைத்தவர்களுக்கும் உண்டான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன் என் தங்கமே. எப்பவுமே கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயத்தின் மூலமாக ஜெயிக்க பாரு. தீமையை நன்மையால் வென்றுவிடு, பொய்யை உண்மையால் வென்றுவிடு. நீ உண்மையா இருந்தீனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த பொய்யான மனிதர்கள் புறமுதுகு காட்டி உன் வாழ்க்கையில இருந்து விலகி ஓடி போவாங்க. ஏன்னா உண்மைக்கு மகத்தான சக்தி இருக்கு. அதை யாராலுமே மாற்றவோ மறைக்கவோ முடியாது. உண்மை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக வெல்லும். உண்மையாக வாழ நினைக்கிற உன்னையும் நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. என்ன கிடைச்சதோ அதை ஏத்துக்கிட்டு அனுபவிக்க கத்துக்கோ. கிடைக்காதத ரசிக்க கத்துக்கிட்டீனா வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும். ஒரு பெருங்கூட்டம் தப்பான வேலைகளை செஞ்சு தப்பான வாழ்க்கையை வாழ்றாங்களேன்னு இந்த உலக மக்களோட உன்னை ஒப்பிட்டு பார்த்து நீயும் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக நேர்மையான வழியில் நியாயமாக பயணம் செய்வதுதானே சிறந்தது. உன்னை யாராவது நிராகரிச்சா நீ கவலை கொள்ளாதே. இந்த உலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நீயும் அப்படி விலை மதிப்பற்ற உயர்வான பொக்கிசம்ங்கிறதால நினைச்சுக்கோ. ஒருத்தருக்கு அறிவு இருந்தும் அதை தக்க சமயத்தில் பயன்படுத்தணும். அப்படி ஆற்றல் இல்லாவிட்டால் அவன் வாழ்வு சிறக்காதுதானே. உனக்கு நிறைய அறிவையும் திறமைகளையும் கொடுத்த இந்த வராகி அம்மா அதை செயல்படுத்தி உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு வழிகாட்டுவேன். என் மேல நம்பிக்கையோட இரு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. உன் பாதை கடினமாக இருந்தாலும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாக இருக்கும். எதையுமே சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் மூலமாக தான் நான் உன்னை கட்டமைக்கிறேன். உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான மகிழ்ச்சியும் நிழலை போல உன்னை பின்தொடரும்.
எது உன்னுடையது இல்லையோ அதை விட்டு விடுவதுதான் உனக்கு சிறந்தது. அதுதான் நீ நீண்டகால மகிழ்ச்சியாகவும் நன்மையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு வழிவகுக்கும். உனக்கான நல்லதை நிச்சயமாக நீ ஆசைப்பட்டபடி உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன்.